ஹாய் கைஸ், இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட நாங்கள் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாரும் ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு டாபிக் தான். ஸோ ரீசெண்டாக அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம்னா, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நல்லது. ஸோ இந்த வருஷம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சர்ச்சில், சண்டே ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளும் நிறையா வாட்டி கேட்டிருப்போம். மேபி நம்ம கூட மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கலாம், நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. பீப்புளை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாத, ஆண்டவர் மேலே மட்டும் நம்பிக்கையாரு, பீப்புள் வந்து என்னைக்குனாலும் மாறிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முக்கியம் தான், நம்பிக்கை எல்லாம் முக்கியம் தான், பட் டூ மச்சாக வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. நம்மளும் ஆமான்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். பட் டீப் இன்சைட் நம்ம வந்து யோசிப்போம், சரி யாரும் மாறினாலும் சரி இவங்க மாற மாட்டாங்க, நம்மளாம் பீப்புள் மாறுவாங்க, பட் இவங்க மாற மாட்டாங்கன்னு நம்மளுடைய லைஃப்ல ஒரு 2-3 பேர்த்த நம்ம வந்து வச்சிருப்போம். பட் அவங்களும் மாறினாங்க, அந்த மாதிரினாதான் நம்மளுக்கு வந்து அந்த வசனத்துடைய உண்மையான ஆழம் வந்து நமக்கு தெரியும், புரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மேபி நாங்களும் இதன் வழியாக கடந்து போயிருந்துருக்கலாம். ஸோ அது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ விஸ்வா என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரிதான் இந்த இவ்வளவு மக்கள் மாறினாலும், இந்த உலகம் இப்படிலாம் என்ன வேணாலும் போனாலும், ஆனா நம்ம கிறிஸ்தவர்களா, இயேசுனுடைய பிள்ளைகளா, நம்ம அதை எப்படி நம்ம வந்து பார்க்கணும், நம்ம அதுல இருந்து என்ன கத்துக்கணும், நம்ம எப்படி இந்த உலகத்துல வந்து கடந்து போகணும் அப்படின்றதுதான் இந்த நம்ம பாட்காஸ்ட்ல நம்ம அடுத்து வருகின்ற காரியங்களை நம்ம பார்ப்போம். ஓகேவா? how to face the change, the change, how to face the change அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வேதத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பைபிளில் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு எக்ஸாம்பிள் மேபி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து என்னை ரொம்ப ஆழமாக டச் பண்ணிச்சு. இந்த வசனத்தை வந்து தாவீதை பற்றின ஒரு வசனம், தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இஃப் ஐம் நாட் ராங், இது Psalms 55 பார்த்தோம்னா இந்த பேசிக்காக அந்த வசனம் நான் ஒரு தடவை வாசிக்கும் போது நான் ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் இருந்தேன், சும்மா உட்காந்து வாசித்துட்டு இருந்தேன் ரேண்டமாக. வசனத்தை வாசித்தோன்னே அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்னை அறியாமலே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு அவர் உருக்கமாக எழுதியிருக்காரு அப்படின்னு ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சு. அவருடைய சிச்சுவேஷன் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த வசனம் வந்து சங்கீதம் 55:12-14 நம்ம வாசித்து பார்த்தோம்னா அவர் எழுதியிருப்பாரு, இஃப் அன் enemy were insulting me, I could endure it. If a foe were rising against me, I could hide. அதாவது என்னை நிந்தித்தவன் வந்து என்னோட சத்துரு, என்னோட எதிரியா இருந்தான்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், சகிச்சிருப்பேன். எனக்கு விரோதமா எழும்பினவன் வந்து பகைங்கனா இருந்தா நான் ஓடி ஒளிஞ்சிருப்பேன். ஆனா எனக்கு எதிராக நின்று யாருன்னா மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். பட் இட் இஸ் யூ, a man like myself, my companion, my close friend. எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது ரொம்ப ஒரு ட்ராமடைசிங் இதாக இருக்கலாம். ஸோ அதன் மூலமாக தான் தாவீதும் கடந்து போயிருக்காரு. ஸோ மேபி வி ஆர் நாட் அலோன் இன் திஸ். மேபி சில நேரம் நம்ம நினைக்கலாம் இது மேபி நமக்கு ஏன் நடக்குது அப்படின்ட்டு. பட் த கிரேட் மேன் ஆஃப் காட், த மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், டேவிட், he went through this. அதே மாதிரி வந்து இப்ப நம்ம வரலாற்றுப்படி ஹிஸ்டரியில அப்படிலாம் நீங்க எடுத்து பார்த்தாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஜூலியஸ் சீசர் கதை எல்லாருக்கும் தெரியும். மனுஷங்க வந்து கூட இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போனாலே நிறைய டைம் வந்து அந்த ஒரு ஃப்ரேஸ் தான் எல்லாரும் எடுத்து சொல்லுவாங்க, யூ டூ ப்ரூட்டஸ் அப்படின்றது. அது ஒரு ஃபேமஸான ஒரு இதாக இருந்தாலும், ஆனா ஜூலியஸ் சீசரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருக்கு வந்து அந்த டைம்ல அந்த அசாசினேஷன் நடக்கிறப்ப அவருடைய மரணத்தை குறித்து கூட அவர் வந்து அந்த டைம்ல அப்படி யாரும் எழுதல, வலிக்குது இதாகுது அப்படின்னு. ஆனா அந்த டைம்ல நீயுமா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த மக்கள் எப்படி சேஞ்ச் ஆவாங்கன்றது வந்து அது நம்மளுக்கு தெரிய வருது. இதே மாதிரி இன்னும் பெரிய பெரிய ஹிஸ்டோரியன்ஸ் இப்ப ஹிஸ்டரியில பாக்குறப்ப நெப்போலியன் போன்றவங்கெல்லாம் அந்த யூரோப்ல இருக்க எல்லாத்தையும் வந்து அவங்க போய் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறப்ப வந்து அப்ப அவர் கூட நிறைய கூட்ட ஜனங்கள் இருக்காங்க. ஆனா அவர் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தோல்வி அடைஞ்சோடனே பாதி பேர் விலை விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, டீப் இன்சைட வந்து லைக் உன்னோட சக்சஸ்ல சில பீப்புள் கூடவே இருப்பாங்க, ஆனா நீ தோல்வி அடைஞ்சிட்ட அப்படின்னா பாதி பேர் என்ன பண்ணிடுவாங்க, விட்டுட்டு ஓடிடுறாங்க. அதே மாதிரிதான் ஒரு பண ஆசை, பதவி ஆசை அப்படின்னு வர்றப்ப பீப்புள் கூடவே இருப்பாங்க. இல்லைன்னா வந்து பீப்புள் அப்படியே அவங்களோட ஹார்ட்டே மாறி அது அப்படியே போயிடுறாங்க. ஸோ இதனாலதான் இந்த ஹிஸ்டரிஸ்ல ஃபுல்லா வந்து சாம்ராஜ்யங்கள் திடீர்னு எழும்புது, அது அப்படியே உடைந்து போகுது. அதுக்கு நிறைய காரணம் கூட இருக்க நண்பர்கள். அப்புறம் இந்த மாதிரி அரசர்கள் எழும்புறாங்க, நண்பர்கள் எழும்புறாங்க, எல்லாருமே வந்து உடைஞ்சு போற காரணம் இந்த பீப்புள் இப்படி மாறுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. இது எல்லாம் நடக்குது அப்படின்றது. பீப்புள் வந்து அப்படி ஃபிளாஷ் ஆஃப் அ செகண்ட் சேஞ்ச் ஆகிறத நம்ம இதில் பார்க்கணும். இன்னொரு வேதத்தின் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா பவுல்.
பவுல் வந்து இந்த கதை அடிக்கடி நம்ம வேற பாட்காஸ்ட்லேயே வேற பேசியிருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. அவர் வந்து அந்த ஷிப்ரெக் ஆகி மால்டான்னு ஒரு ஐலாண்டுக்கு போறாரு. போனோடனே ஒரு பாம்பு அவரை கடிக்குது. கடிச்சது பார்த்தோன்னே எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவன் வந்து யாரு, மர்டரர், ஒரு கொலைபாதகன், எங்க அங்க இருந்து தப்பிச்சவன் இங்க வந்து அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இவர் என்ன பண்றாரு, அந்த பாம்பை தட்டி விட்டு கொஞ்ச நேரத்துல போறாரு. சரி செத்துறாருன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப என்ன சொல்றாங்க, விஷ பாம்பு கடிச்சு அவருக்கு ஒண்ணும் ஆகல, இவர் கடவுள்ரா அப்படின்ற. வித்தின் ஸ்பேன் ஆஃப் few minutes or few hours, சில மணி நேரங்கள்ல அதே மக்கள் இவன் எதுவுமே பண்ணல, இவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான், கொலைபாதகன்றாங்க, கொஞ்ச நேரத்துல கடவுள்ன்றாங்க. This is how people change. If we knew how fast people would forget the dead, we will stop living to please people and start living for God. நம்ம வந்து if we live by people's praises, we will die by their criticism. நம்ம வந்து மக்களுடைய புகழ்ல வாழ்ந்தோம்னா அந்த புகழ் நாளைக்கு இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவன் இந்த கிரேட் பவுலே வந்து அப்படி அந்த ப்ராசஸ்க்குள்ள போயிருக்காரு. ஜீசஸுமே பார்த்தோம்னா குரூசிஃபிகேஷனுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி ஓசன்னா பாடுவோம்னா அதே 5 நாள் கழிச்சு குரூசிஃபை பண்றாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் நியூ. பீப்புள் மாறுறது வந்து இட் இஸ் நத்திங் நியூ. இட்ஸ் பீன் தேர் சின்ஸ் ஏஜஸ். ஜீசஸ் ஃபேஸ்ட் இட், பவுல் ஃபேஸ்ட் இட், டேவிட் இன்னைக்கு நம்மளும் ஃபேஸ் பண்றோம். ஸோ இட்ஸ் நத்திங் நியூ. நிறைய டைம் நம்ம நினைக்கிறப்ப ப்ரோ, சில நேரம் மக்கள் மாறுறாங்கன்னா அது நம்மளுடைய தப்பும் இருக்கலாம், நம்மளால மாறுறாங்க, என்னுடைய கேரக்டர்ஸ்னால இவன் மாறிட்டான் அப்படின்னு சில பேர் டவுட் இருக்கும். சில பேருக்கு வந்து இல்ல நான் வந்து இந்த மக்கள் எல்லாம் விட்டுட்டு போறேன், நான் மாறிடுறேன் அப்படிலாம் நிறைய நம்ம வந்து யோசிச்சிருப்போம். ஆனாலும் நீங்க இப்ப சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துக்கே அந்த பாதையில அவர் போயிருக்காருன்றது இன்னொரு ஒரு ஃபேமஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா யூதாஸ் காரியத் வந்து ஒரு மனுஷன் வந்து உலகத்துல இயேசுன்றவர் மேல நம்பிக்கைன்றது அதுல இருந்து அந்த பாதையில இருந்து வழி போகாதபடி எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அவர் நிறைய மிராக்கிள்ஸ், அவர் கூட இருந்த டீச்சிங்ஸ், கூடவே 3 வருஷம் இருந்திருக்காரு. கூடவே இயேசு கிறிஸ்துவோட லிட்டரலா கூடவே இருந்தவர் என்ன பண்றாரு, அவர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, டவுட். ஃபர்ஸ்ட் பிசாசனோட மனசுல வந்து ஒரு சந்தேகத்தை போடுறான். அடுத்து என்னது, பண ஆசை. முன்னாடி இருந்தே அந்த யூதாஸ் காரியத் வாழ்க்கையை பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தே வந்து அவருடைய அந்த ஒரு பண ஆசை இருந்துட்டே இருக்கும் அவருக்கு லைட்டா. ஏன் இது வேஸ்ட் பண்றாங்க, ஏன் இது பண்றாங்க, ஏன் அது பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்து அவருக்கு வந்து இவர் தான் மேசியான்றது நம்ம நினைச்ச மாதிரி இந்த ரோமர்கள் எல்லாம் அழிச்சிட்டு நம்மளை வந்து யூதர்களை லிஃப்ட் பண்றதுக்காக தானே மேசியான்ற வந்தாரு. ஆனா இவர் தான் உண்மையாலே மேசியாவா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப இந்த காலத்திலுமே நிறைய மக்கள் வந்து கிறிஸ்துவுக்காக சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு என்ன பண்ணிடுறாங்க, வழி விலகி போயிடுறாங்க. அது காரணம் என்ன, அவங்க மிராக்கிள்ஸ் பார்த்தது இல்லாம அப்படின்னு கிடையாது, அவங்க கர்த்தரை நம்பாம அப்படின்னு கிடையாது. ஆனா அவங்களுடைய மனசுல என்னன்னா ஒரு டவுட், இவர் தான் காடா, இவர் தான் உண்மையிலே மேசியாவா அப்படின்னு. அந்த யூதாஸ் காரியத்துக்கு பிசாசு போட்ட விதை போலவே நம்மளுக்குள்ளேயும் ஒவ்வொரு டைம் போட்டே இருக்கான். ஆனா அதை வளர விட்டோம் அப்படின்னா போயிடும். இப்ப யூதாஸ் காரியத்துல இந்த மாதிரிதான். அப்ப அவர் வந்து பாக்குறப்ப நீங்க அதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். யூதாஸ் காரியத்து வர்றப்ப இயேசு கிறிஸ்து பாக்குறாரு, காட்டி கொடுக்க நடந்து வர்றப்ப அந்த சினாரியோ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீயாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த சேஞ்ச் வந்து மக்கள் அப்படி மாறுவாங்களா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஷாக்கான விஷயம். பைபிள்ல அந்த யூதாஸ் காரியத்தோட ஒரு விஷயம். சோ இயேசு கிறிஸ்துவே அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு நன்மை செய்தாலும் மக்கள் மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்வேஸ் நம்ம பி கேர்ஃபுல்லா இருக்கும். வேற எது எக்ஸாம்பிள்? ரொம்ப உண்மை நீங்க சொன்னது ரொம்ப உண்மை. ஏன்னா சில பீப்புள் வந்து சில நேரம் நம்ம நினைக்கலாம் ஒரு நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படி இல்லை. பட் சம்டைம்ஸ் நீங்க பெர்ஃபெக்டா இருந்தாலும் பீப்புள் வில் சேஞ்ச். ஸோ அதுக்கு நீ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னன்னா லைக் வி கான்ட் ப்ளீஸ் எவ்ரி ஒன், வி ஆர் நாட் சாக்லேட். ஈவன் இப்போ நிறைய பேருக்கு சாக்லேட்டே பிடிக்கிறது கிடையாது. ஸோ சாக்லேட்டா இருந்தாலும் இட்ஸ் நாட் லைக் எவ்ரி ஒன் வில் லைக் யூ. ஸோ நம்மளுமே அதன்படி எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணணும்னு வாழ்றதுக்கு வேதம் சொல்ல முடியாது. பைபிள் நெவர் சேஸ் தட் பீப்புள் ஒன்ட் சேஞ்ச். பைபிள் என்ன சொல்லுது, காட் ஒன்ட் சேஞ்சுன்னு சொல்லி. ஸோ நம்மளா people we should not expect them not to change. So அது ஒரு இது. இன்னொன்று நீ சொன்ன லைக் நிறைய பேர் வந்து சம் பீப்புள் வந்து பணம் வந்ததுக்கு அப்புறம் மாறலாம், பதவி வந்ததுக்கு அப்புறம் மாறலாம், இல்ல நம்மகிட்ட இருக்கிற தேவையோ நம்மளை இனிமேட்டு நம்ம அவங்களுக்கு உபயோகம் கிடையாது அப்படின்ற இதுல மாறலாம். ஸோ இது வந்து இப்படி இருக்கு. பவுல் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு இன்னொரு இடத்துல. ஸோ திரும்ப நம்ம பைபிள்ல உதாரணம் பார்த்தோம்னா the saints of God, huge men of God have gone through the same thing that we are going through today. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கு. ஓகே, we are not alone அப்படின்ட்டு. ஸோ பவுல் வந்து நம்ம பார்த்தோம்னா 2 தீமோத்தி 4வது அதிகாரத்துல பார்த்தோம்னா ஸ்காலர்ஸ் எல்லாம் நம்புறாங்க இதுதான் வந்து
பவுல் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட லாஸ்ட் நிருபம், லாஸ்ட் சாப்டர், ஐ மீன் லாஸ்ட் இது அந்த மாதிரி. ஸோ அதில் அவர் சொல்றாரு, ஒரு 16-17 verse நம்ம 2 Timothy 4 வாசித்தோம்னா அவர் சூப்பராக சொல்ற என்னன்னா, அந்த பவுல்ன்றவர் சாதாரணவர் இல்லை, அவ்வளோ சர்ச்சை நிறுவனவர், அத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனவர், சுவிசேஷத்துக்காக அவ்வளோ பாடுகளின் மத்தியில வந்தவர், பாடுகளை சகித்தவர். அந்த பிலீவர்ஸுக்காக இவர் எவ்வளவோ பாடுகளை அனுபவிச்சிருப்பாரு, எவ்வளவோ சஃபர் பண்ணியிருப்பாரு, நிறைய இடத்துல சொல்லவும் செஞ்சிருப்பாரு, எத்தனையோ பேத்துக்கு அவருடைய லைஃப் அப்படியே போர் பண்ணியிருப்பாரு. பட் அவர் எழுதுறாரு, நான் முதல் விஷயம் உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என் கூட இருக்கவில்லை, ஒருவனும் என் கூட இருக்கவில்லை, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். ஆங்கிலத்தில் சூப்பரா போட்டிருக்கு, பட் they all deserted me, no one stood with me, but they all deserted me, the great Paul. பட் அது அங்கேயோட நிக்கல. அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, கர்த்தரோ but the Lord stood with me, கர்த்தரோ எனக்கு துணையா இருந்தார், சிங்கங்களின் வாய்க்கு இருந்து என்னை ரட்சித்தார். that should be the example. அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பீப்புள் அதே மாதிரி இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போகலாம், மாறலாம், என்ன வேணா நடக்கலாம். But we have a hope that is in Jesus, that he won't change. அவர் நம்மளோட இருப்பாரு. சிங்கங்களின் வாய்க்கு அன்னைக்கு பவுலை தப்புவித்த அதே தேவன் நம்மளையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதே மாதிரிதான் வந்து சேஞ்ச் இப்படிதான் மாறுவாங்களா? அப்ப எல்லா மக்களும் வந்து கெட்டதாக மாறுவாங்கன்னு கிடையாது. சில பேர் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இருக்கவங்க வந்து இப்படி ஒரு மன்னிக்கலாம் முடியுமா அவங்கனால அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து நல்ல விதமாகவும் மாறிடுறாங்க. ஏன்னா எல்லா மக்களையும் நம்ம வந்து குறை மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம லைஃப் எல்லாருமே சேர்ந்து பேசுறோம். அப்படி இருக்கிறப்ப இப்ப லைக் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் கோரி டென் பூம் பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து யூதர்களை வந்து அவ்வளோ காப்பாத்தினாங்க அழிச்சிட்டு இருக்கிறப்ப. அவங்களுடைய பிரிசனர் வந்து ஒரு நாள் அவங்க வந்து எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம், ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரிசனரை பாக்குறாங்க. ஜெயில் அதிகாரி வந்து அவங்க பாக்குறப்ப அவங்க மனசுல என்ன தோணி இருக்கும்? நார்மலா திட்ட தோணி இருக்கும், கோவப்பட தோணி இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? ஐ ஃபர்கிவ் யூ. அது ஒரு பியூட்டிஃபுல்லான பீப்புள் வந்து ஒரு சேஞ்ச். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பிள்ளைகளை லிட்டரலா உயிரோட எரிச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்மளா இருந்து என்ன பண்ணுவோம்? நானே தேடி போய் கொள்ளணும். ஏன்னா லைக் நம்ம நார்மலா பேசலாம், அதெல்லாம் மன்னிக்கலாம் அப்படின்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாது ஆக்சுவலி. ஏன்னா அவ்வளவு கோபம் தான் வரும் நம்மளுக்கு. ஆனா அந்த ஹார்ட் பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் நோ மோர், அவங்கள பார்க்கவே முடியாது. அடுத்து நம்ம கர்த்தர் வரிகை அவங்கள பார்க்கவே முடியாது. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க? ஐ ஃபர்கிவ் தெம். அவங்க செய்யறது என்னென்று அறியாத செய்கிறாருன்னு இயேசு சொன்ன மாதிரி இவங்களும் மன்னிக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு குட் விதமாவும் சேஞ்ச் ஆறாங்க. ஸோ ஹார்ட் வந்து லைக் நம்மளும் நிறைய தப்பு பண்ணியிருப்போம். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், நான் ஸ்டீவன் ப்ரோ நிறைய திட்டி, அவர் என்னை திட்டி, என்ன நடந்திருந்தாலும் நம்மளுக்குள்ள வந்து இப்படி நடந்தது இல்லை சொல்றேன். அப்படி இருந்தாலும் நம்ம வந்து மன்னிச்சு ஏத்துக்கிறாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ள கர்த்தர் இருக்கார். சோ இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி வரலாம்? அப்ப நம்ம எப்படிதான் இதை ஓவர் கம் பண்றது அப்படின்ட்டு. சோ கன்க்ளூஷனை நான் சொல்லணும் அப்படின்னா, இதை மட்டும் நம்ம வந்து வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு இது மட்டும் யோசிக்காதீங்க, சொல்லவும் சொல்லாதீங்க வாயை திறந்து. நெவர் திங்க் ஆர் சே. ஐ ரிப்பீட், நெவர் திங்க் ஆர் சே. நினைக்காம சொல்லவும் சொல்லாங்க. என்ன அப்படின்னா, ஐ ட்ரஸ்ட் திஸ் மேன் வித் மை ஹோல் லைஃப். அப்படி யாருமே நீங்க சொல்லக்கூடாது. என்னுடைய முழு வாழ்க்கையை வச்சு நான் இவனை நம்புறேன், என்னை விட்டு போகவே மாட்டான்டா அப்படின்னு நீங்க யாரையுமே நம்பாதீங்க. ரேதர் அப்ப என்னப்பா பண்ணணும்? அப்ப யாருமே இல்ல உலகத்துல அப்படின்னா நான் யாரு கூடயும் பேச மாட்டேன், நான் தனிமையா இருப்பேன், நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனா சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல இருந்து மறுபடியும் எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி அவரோட டிசைபிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன பண்ணாரு? ஜபம் பண்ணாரு. ஆண்டவரே, இவங்க அவங்களை விட்டு விலகி போயிடக்கூடாது அப்படி ஜபம் பண்றாரு. அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு 1 minute இல்ல ஒரு 2 minutes, ஆண்டவரே என் கூட இருக்கிற ஜனங்கள் இவங்கெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க வாழ்க்கையில, இவங்களை என் வாழ்க்கையில இருந்து எடுத்து விடாதீங்க. இவங்க உங்க சுத்தமா இருந்துச்சுன்னா, இவங்கதான் உங்க பீப்புள் எனக்கு தந்திருக்கீங்க அப்படின்னா, இவங்களுக்காக நான் ஒவ்வொரு நாள் ஜபம் பண்றேன். ஏன்னா பிரேயர் இஸ் சோ பவர்ஃபுல். நம்ம அதை சாதாரண எடுத்துக்கவே முடியாது. அப்படி நம்ம பிரேயர் பண்றப்ப எப்படி சீசர்கள் எல்லாரும் இயேசு விட்டு விலகி ஓடினாலும், ஆனா அவர் சித்தத்தின்படி இயேசுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு காட் வச்சிருக்கிறப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? எபிக் கம்பேக் கொடுத்தாங்க, மறுபடியும் வந்தாங்க. பேதுருலாம் உயிரை கூட கொடுக்கறதுக்கு மறுபடியும் வராங்க. சோ இந்த மாதிரி உங்க லைஃப்ல யாரெல்லாம் பீப்புள் காட் வச்சிருக்காங்களோ, ஒரு சின்ன பிரச்சனைனாலோ சின்ன விஷயங்கள்னாலோ கர்த்தர் தெளிவா இந்த மக்கள் உங்க வாழ்க்கையில இருக்காங்கன்னு சொல்லி நீங்க அவங்களை வந்து விட்டுறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்றப்ப என்ன ஆகும்? அவங்களுடைய மனசு மாறும். அவங்களை எல்லாரும் பிசாசான உங்களை விட்டு துரத்தி விடாதபடிக்கு உங்க மூலமா
தேவனுடைய ராஜ்யம் பில்ட் ஆகிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்கா இருக்கும். அதனால நான் சொல்ற ஒரே ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ப்ரே ஃபார் பீப்புள் whoever God has kept in your life. கண்டிப்பா. ஸோ சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள் இன் அவர் லைஃப். ஸோ சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட். Humans are limited. ஸோ அதனால கண்டிப்பா பீப்புள் சேஞ்ச் ஆவாங்க. சம்டைம்ஸ் அது நல்லது தான், சம்டைம்ஸ் காட்ஸ் அலோவ் இட் ஃபார் அவர் ஓன் குட். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் விஸ்வா சொன்ன மாதிரி கிரட்ஜ் வச்சுட்டு அவங்கள ஹேட் பண்ணிட்டு அன்ஃபர்கிவ்னஸோட இல்லாமல் வி ஆர் ஸ்டில் கால் டு லவ் தம். அண்ட் தென் தட்ஸ் மேபி ஓகே. அவங்களே தப்பு பண்ணி இருந்திருக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு எதுவுமே விரோதமாக பண்ணாமல் இருந்திருக்கலாம், எல்லாமே நன்மையே செஞ்சுருக்கலாம், அவங்க உங்களுக்கு விரோதமாக பெட்ரே பண்ணி மாறி இருக்கலாம். ஃபைன், ரிலீஸ் தம். ஸ்டில் லவ் தம், ஸ்டில் லவ் தம் த சேம் வே காட் ஹஸ் லவ்ட் யூ. மேபி உங்க பாத்ஸ் மறுபடியும் சேராம இருந்திருக்கலாம், ஆனா forgive and release the burden. That's what. மறுபடியும் சேர்ந்து வாழ முடியுமான்றது காடுக்கு மட்டும் தான் தெரியும். பட் forgive and release them. அண்ட் முக்கியமா நாங்க 2 பேரும் சொல்றேன் என்னன்னா, அந்த பீப்புள் மாறிட்டாங்க, இப்படி ஏமாத்திட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாறிட்டாங்கன்னு சொல்ற நபரா நீங்களும் நானும் இருந்துடக்கூடாது. we have to be the change. எஸ், இஃப் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா டுடே இஸ் த ரைட் டே. As perfect. So I think that's all from us today. Thank you so much for watching. மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட் பார்க்க உங்களிடம் விடைபெறுகிறது விஷ் டாக்ஸ்.